இன்னைக்கு எபிசோடும் திரும்ப தண்ணி பிரச்சனை தான். மெயின் லைனை யாரும் உடைச்சிட்டாங்கன்னு தாத்தா சொல்றாரு. ராகினி அஜய் தான் செஞ்சாருன்னு போயிட்டு அஜய் கிட்ட ரொம்ப சந்தோஷமா கதைக்கிறாங்க. அஜயும் தான் செஞ்ச மாதிரியே காட்டிக்கிறாரு. விஜய் சொல்லிடுறாரு காவேரி கிட்ட, சரி நீ போஸ்டரெல்லாம் கிழிக்காத, நானே பாத்துக்கிறேன், இந்த இருட்டுல போய் ஒன்றும் செய்ய வேணாம், நேத்து நீ போனது எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சே நீ போனாலும் இருட்டுக்குள்ளெல்லாம் போவேணான்றாரு. காவேரி வந்து விஜயை யூஸ் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கு. விஜய் வந்து ரொம்ப கேரிங்கா இருக்கிறாரு. ஆனால் இது எல்லாத்தையும் காவேரி வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்குது, சம்டைம்ஸ் ரசிக்கிற மாதிரியும் இருக்கு. விஜய்க்கு இன்னைக்கு ஒரு கால் வருது அவர்கிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து. அவர் ஃப்ரெண்டு வந்து ஒரு டிரெக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறாரு. அந்த டிரெக்டர் வந்து இந்த அப்பள போஸ்டரை பார்த்து இவரை புது படத்துக்கு ஹீரோவாக போடணும், நியூ ஃபேஸ் வேணும்னு அப்ரோச் பண்ணுறாருன்னு சொல்லி அவர் கால் பண்ணுறாரு. விஜய் ட்ரீமில் இருக்கிறாரு. ஒரு மாதிரி அப்பளத்துக்கு ஒரு எண்ட் கார்டு போட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கணும். நல்ல விதமாக இந்த போஸ்டர் பிரச்சனையும் முடிச்சு அப்பள பிரச்சனையும் முடிச்சு இப்போ புது பிரச்சனை கொண்டு வர்றாங்க. அதாவது தண்ணி வராதனால காவேரி குடும்பம் ஃபுல்லையும் கொண்டு வந்து விஜய் வீட்டில் வைக்க போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக குடும்பமே சேர்ந்து ராகினியாக வச்சு செய்ய போகிறாங்க. விஜயும் அதுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் வீக் நம்ம எதிர்பார்க்கலாம் விஜய் காவேரியோட சீன்ஸ் கொஞ்சம் கூட வரலாம். அடுத்தது ரெண்டு பேரும் கொஞ்சம் நெருங்கிறதுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு இன்டர்மிசி வர்றதுக்கும் இந்த ஃபேமிலி வீக் சப்போர்ட் பண்ணுவோன்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் விஜய் ஹீரோவா மாறுவார் இருந்துச்சுன்னா மகாநதி ட்ரக்கே வேற மாதிரி போயிடும். அப்படி எதுவும் நடக்காது. விஜய் அதுக்கு விரும்ப மாட்டார்னு எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ.